ஹாய் தமிழ்நாட்டு மக்களே, இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோபத்தில் ஒரு வெறியில் ஒரு உச்சக்கட்ட கோபத்தில் இந்த வீடியோ போடுறேன். என்னென்னு பாருங்கள். சென்னையில் வேலைக்கு போகணுன்னு சொந்த கிராமத்தை ஊரை விட்டுட்டு சென்னையில் வந்து தங்கி கஷ்டப்படுற பொண்ணுங்கள்கிட்ட வீட்டில் யாரும் ஆம்பளைங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பெண்கள் மட்டும்தான் இருக்காங்கன்னு நோட் பண்ணிவிட்டு நம்மள்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, செல்வாக்கு இருக்குது, மயிர் இருக்குன்ற பேரில் வீடு மேலே வீட்டுக்குள்ளே போயிட்டு நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இவனுங்க பண்ணுற கூத்த மட்டும் பாருங்களேன். நீங்க என்ன பண்ணீங்க? அக்கா இந்த வீடியோ பார்த்தீங்களா? அவன் வந்து பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்கான். வீட்டு சட்டெல்லாம் கட்டிக்கிட்டு எப்படியும் 40 வயசுக்கு மேலே இருக்கும். ஒரு அறிவு இல்லை. வயசாக எல்லாத்துக்கும் மூளை மழுங்கி போயிருன்றதுக்கு இது ஒரு உதாரணம். அது பாருங்கள், இப்போலாம் 20 வயசு பையனே தன்னோட உணர்ச்சிகள் 20 to 30க்குள்ளே தான் அவனுக்கு இந்த எல்லா ஆசையுமே அவனுக்கு அதிகமாக இருக்கும். அவனுங்களே கட்டுப்படுத்திட்டு வேலைக்கு குடும்பத்தை முன்னேற்றணும், அது பண்ணணும் தலையில் சொட்டை வந்தால் கூட வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணாமல் வாழ்ந்துட்டுருக்கானுங்க. இவனுங்க பணம் இருக்குன்ற திமிரில் அது பண்ணுறது, இது பண்ணுறது, பொண்டாட்டி ஒரு டைம் தொடரலைன்னா உடனே காசு கொடுத்து போகிறது, வெளியே போகிறது. பணம் இருக்குது, அந்தஸ்து திரும்பலாம் எவனை வேணால் கேவலப்படுத்துறது, எவனை வேணால் மட்டம் தட்டுறது, என்ன வேணால் பண்ணுறது. இவனுங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தைரியம் வர்றதுக்கு ஒரே ரீசன் தான். ஒன்று பணம் இருக்குது, இன்னொன்று அந்தஸ்து இருக்குது. அப்புறம் இவனுங்க ஒன்றுத்துக்கு உதவாத கட்சியை வச்சுட்டு ஒன்று பண்ணுவானுங்க பாருங்கள். அந்த அரசியல் இந்த அரசியல். இந்த டைம் மட்டும் நீங்கள் நல்ல ஒரு தலைவனாக சூஸ் பண்ணுங்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு காசு பணம் முக்கியமோ இல்லையோ, ஒவ்வொரு வீட்டில் இருக்க பெண்களுக்கும் சேஃப்டின்றது கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல தலைவனை சூஸ் பண்ணுங்கள்.